Allahu 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 Allah Allahu 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 Allah Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammad kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah Rabbil Alamin. Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ala alihi tayyibin wa ashabihi tahirin wal mu'minina wal muslimina kullihim ajma'in. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamihil qadim wal furqanil majid. A'udhu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahmanir rahim. حاميم والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم أمرا من عندنا إنا كنا مرسلين. قال النبي صلى الله عليه وسلم إذا كانت ليلة النصف من شعبان قوموا ليلها صوموا يومها. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பிருந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதமிக்க ரமலான் மாதம் நம்மை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய வருகையை கபூல் செய்த அருள் புரிவானாக. அந்த ரமலானுடைய மாதத்தை முழுக்க முழுக்க எந்த நொடியும் வீணாகாமல் அனுபவிக்கும் பாக்கியம் நம் அனைவருக்கும் தந்தருள்வானா. அதற்கான உடல் ஆரோக்கியத்தையும் அதற்கான தேவைகளையும் எல்லாவற்றையும் சலாமத்தான முறையிலே ஆரோக்கியமான முறையிலே அல்லாஹ் தன்னுடைய அளவற்ற அருளினால் தந்தருள்வானாக. அன்பிருந்த பெரியோர்களே, ஷாபான் மாதத்திலே நடு 15வது இரவு இருக்கிறதே, அது அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இரவு. பெரியவர்களே, அந்த இரவு மிக சமீபத்தில் இருக்கிறது. நிஸ்பு ஷாபான் என்பதற்கு பெயர். அரபிகள் அதனை நிஸ்பு ஷாபான் என்று அவர்கள் அதை ஞாபகப்படுத்திக் கொள்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கிறார்கள், இதா கானத் லைலத்தின் நிஸ்பு மின் ஷாபான், ஷாபான் மாதத்தின் 15வது இரவை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அந்த இரவிலே நீங்கள் வணங்குங்கள். கோமோ லைலஹா சூமோ யௌமஹா, பகல்லே நீங்கள் நோன்பு வையுங்கள். காரணம், ஒரு வருடத்தினுடைய எனது உம்மத்தினுடைய ஒரு வருடத்தின் அமல்களை, அவர்களுடைய நன்மை தீமைகள் அனைத்தையும் அன்றைய தினத்திலே, அன்றைய பகலிலே அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது. அப்படி எடுத்து காட்டப்படும் போது என்னுடைய அமல்களையும் எடுத்து காட்டப்படும் அல்லவா. என்னுடைய அமல்களையும் அல்லாஹ்விடத்திலே காட்டும் போது நான் நோன்பாளியாக இருக்க விரும்புகிறேன். காரணம், நான் பட்டினியாக இருக்கிறேன் என்பதற்காக அல்லாஹ் என் மீது கருணை காட்டுவான் அல்லவா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸாக இருக்கிறது. அதிலே எந்த வகையான குழப்பங்களும் கிடையாது. ஆனால் இதிலே குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்களே தவிர ஹதீஸிலே குழப்பம் இல்லை. நபியவர்கள் அமல் செய்தார்கள், செய்து சொல்லி இருக்கிறார்கள். இது மிகவும் உர்ஜிதமான ஹதீஸாக இருக்கிறது. பெரும் பெரும் சஹாபிகளை கொண்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே சந்தேகம் கல்விலே எவருக்கு இருக்கிறதோ அதை ஒன்றும் செய்திட முடியாது. ரைப் இருக்கிறதே, சந்தேகம் குர்ஆனில் கிடையாது. லா ரைப ஃபீ, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். சந்தேகம் ஹதீஸிலே கிடையாது. லா ரைப ஃபீ என்றால் அது நபியவர்களின் வாக்கு. நபியவர்களை அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யி யூஹா. அவர் தனது இஷ்டப்பிரகாரம் எதையும் சொல்வதில்லை, நாம் எதை வஹியாக அனுப்புகிறோமோ அதைத்தான் சொல்கிறார் என்று நபியவர்களை பற்றி அல்லாஹ் உத்தரவாதம் சொல்கிறார்.
எனவே நபி அவர்கள் சொன்னதிலேயும் லா ரைப ஃபீ, அதிலேயும் சந்தேகம் இல்லை. எவரது உள்ளத்திலே சந்தேகம் இருக்கிறதோ, சந்தேக பார்வை இருக்கிறதோ, சந்தேகத்தோடு ஈமான் இருக்கிறதோ, அவர்களுக்கு அநேக சந்தேகங்கள் வரும். எனவே அதை நாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை. அதை நாம் கேட்டு அதை தழுவி இந்த நற்பாக்கியமுள்ள இரவை நழுவ விட்டவர்கள் அநேகம். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அல்லாஹ் புரிய வைப்பானாக. இந்த புனிதமிக்க இரவை அவர்கள் புரிந்து அவர்களும் இதை அனுபவிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கும் வழங்குவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த இரவில் தான் குர்ஆன் லௌஹுல் மஹ்ஃபூதில் இருந்து முதல் வானத்துக்கு அல்லாஹ் இறக்கினான். பிறகு முதல் வானத்திலிருந்து சந்தர்ப்பத்துக்கு தக்க கொஞ்சம் கொஞ்சமாக பூமியிலே இறங்கியது. லைலத்துல் கத்ர் இரவிலே ஒட்டுமொத்தமாக நபி அவர்களுக்கு இறக்கப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி பிறகு ஒட்டுமொத்தமாக அப்படியே லைலத்துல் கத்ர் இரவிலே இறக்கப்பட்டது. ஆனால் லைலத்துல் கத்ர் இரவிலே இறக்க வேண்டும் என்று இந்த ஷபே பராத் இரவில் தான் முடிவு செய்யப்பட்டது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய மௌத் ஹயாத், ஒரு மனிதனுடைய ஏற்றம் இறக்கம், லாப நஷ்டம், இன்ப துன்பம், அவனது வாழ்க்கையில ஏற்படுகின்ற கேவலங்கள், கண்ணியங்கள் அனைத்துமே மிக முக்கியமான விஷயங்கள். ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். அல்லாஹ்வுடைய இல்மிலே ஏற்கனவே முடிவாக இருக்கிற செய்திகளை மலக்குகளிடத்தில் ஒப்படைக்கிறான். அந்த இரவில் தான் ஒப்படைக்கிறான். எனவே அந்த நேரத்தில் நீங்கள் கேட்டு அதை மாற்றிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் மாற்றும் சக்தியும் படைத்தவர். எனவேதான் ஆன்மீக பெரியார்கள் சொல்லித் தருகிறார்கள், நீங்கள் அந்த இரவிலும் சரி மற்ற காலங்களிலும் சரி நீங்கள் துஆ செய்கிற போது இப்படி துஆ செய்யுங்கள் என்று சொல்லித் தருகிறார்கள். யா அல்லாஹ், இன் கான ரிஸ்கி ஃபிஸ் ஸமாஇ ஃபஅன்ஸில்ஹு வ இன் கான ஃபில் அர்தி ஃபஅக்ரிஜ்ஹு வ இன் கான பஈதன் ஃபகர்ரிபஹு வ இன் கான முஹ்சினன் ஃபயஸ்ஸிர்ஹு வ இன் கான ஹராமன் ஃபதஹிர்ஹு வ தகத்துஸ்ஹு. யா அல்லாஹ், என்னுடைய ரிஸ்க் வானத்திலே இருந்தால் அதை இறக்கி விடு ரப்பே. என்னுடைய ரிஸ்க் பூமியிலே இருக்குமானால் அதை வெளிப்படுத்தி விடு ரப்பே. எனக்கான ஹக்கு, எனக்கான ரிஸ்க் தூரத்தில் இருந்தால் அதை நெருக்கமாக்கி தந்து விடு ரப்பே. யா அல்லாஹ், என்னுடைய ரிஸ்க் மிக சிரமப்பட்டுதான் கிடைக்கும் என்று நீ எழுதியிருந்தால் லேசாக கிடைக்கும்படி ஆக்கிவிடு ரப்பே. ரப்பே, எனக்கான ரிஸ்க்குகள் ஹராமாகத்தான் கிடைக்கும் என்று நீ எழுதியிருந்தால் அதை ஹலாலாக கிடைக்கும் என்று மாற்றிவிடு ரப்பே என்று கேட்க சொல்லி நமக்கு ஆன்மீக பெரியார்கள் சொல்லித் தருகிறார்கள். என்ன அழகான துஆவை பார்த்தீர்களா? இந்த இரவில் வைத்து, யா அல்லாஹ், எனது வாழ்க்கையிலே நஷ்டத்தை நீ எழுதியிருந்தால் லாபமாக மாற்றிவிடு ரப்பே. யா அல்லாஹ், என்னுடைய மரணத்தை துரித மரணமாக, மிக சின்ன வயதிலேயே மரணம் என்று இருக்குமானால் கொஞ்சம் காலம் அவகாசம் தந்து எனது காரியங்கள், எனது குடும்பத்தின் காரியங்கள், எனது பிள்ளைகளுடைய வேலைகள் அனைத்தையும் முடிக்கும் வரையிலே எனக்கான அவகாசத்தை நீடித்துக் கொடுறப்பே கேட்கலாம். யா அல்லாஹ், எனக்கு ஒரு சொந்தமான வீட்டை தந்து விடுறப்பே, எனக்கு கண்ணியமான ஒரு வாழ்க்கையை தந்து விடுறப்பே, கேவலங்கள் அனைத்தையும் நீக்கி விடுறப்பே, கண்ணியத்தை எனக்கு வழங்கி விடுறப்பே. நான் தொட்டதெல்லாம் துலங்காது என்று நீ எழுதியிருந்தால் தொட்டதெல்லாம் துலங்கும்படி ஆக்கி விடுறப்பே என்று கேட்பதற்கு மிக தகுதியுள்ள ஒரு இரவை அல்லாஹ் தந்து, இன்னா குன்னா முன்பிரீன், நாங்கள் இப்படி ஒரு இரவு இருக்கிறது என்று உங்களுக்கு நாங்கள் எச்சரிக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறார், இப்படி ஒரு இரவு இருக்கிறது என்று உங்களுக்கு நாம் உணர்த்துகிறோம். அப்படி உணர்த்திய பிறகும் அந்த இரவை நீங்கள் பயன்படுத்தவில்லை என்றால் நஷ்டம் உங்களுக்கு தானே என்று அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்கிறார். இன்னா குன்னா முன்பிரீன், நாங்கள் அந்த இரவு இருக்கிறது, அந்த இரவிலே வைத்து நாங்கள் மாற்றி விடுவோம், அந்த இரவிலே வைத்து நாங்கள் புரட்டி விடுவோம், அந்த இரவிலே உங்களது துஆவை கபூல் செய்வோம் என்று உங்களுக்கு நாங்கள் உணர்த்துகிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி உணர்த்திய பிறகும் அந்த இரவை நாம் மிஸ் பண்ணினால், அந்த இரவை நாம் கண்ணியப்படுத்தவில்லை என்றால், அந்த இரவை நாம் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால், அந்த இரவை வைத்து அல்லாஹோடு நெருக்கமாகி கொள்ளவில்லை என்றால் நஷ்டம் நமக்கு தானே பெரியவர்களே. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
என்னுடைய உம்மத்தினர்கள் ரஜபுக்கும் ரமலானுக்கும் மத்தியில் உள்ள ஒரு மாதத்தை பொடுபோக்காக கழிக்கிறார்கள். ஹதீஸிலே இப்படியே வருகிறது, எனது உம்மத்திலே உள்ளவர்கள் ரஜபு மாதத்திற்கும் ரமலான் மாதத்துக்கும் மத்தியில் உள்ள ஒரு மாதத்தை அவர்கள் பொடுபோக்காக கழிக்கிறார்கள். ஆனால் அந்த ஒரு மாதம் எவ்வளவு முக்கியமான மாதம் தெரியுமா? அந்த மாதத்தில் தான் ஒரு வருடத்தினுடைய அமல்களை ரப்பிடத்திலே காட்டப்படுகிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் இந்த நிஸ்பு ஷாபானை நாம் எந்த வகையிலும் தவறவிடக் கூடாது. வாட்ஸ்அப்ல இப்படி வருகிறது ஹஸரத், ஃபேஸ்புக்ல இப்படி வருகிறது, இப்படி சொல்கிறார்கள் ஹஸரத், அப்படி சொல்கிறார்கள் ஹஸரத், அந்த இரவு உண்மையிலே இருக்கிறதா இல்லையா ஹஸரத்? நான் என்ன சொல்கிறேன், அந்த இரவிலே அழுது நாம் துஆ செய்தோம். ஒரு கால இரவு உண்மையானதாக இருந்தால் நமக்கு அதுக்கு லாபம் தான், இல்லை என்றால் ஒன்றும் நஷ்டம் இல்லையே. நாம் செய்த துஆவை அல்லாஹ் திருப்பி விடுவானா? அல்லாஹ்விடத்திலே கரம் நீட்டி விட்டால் அதை காலியாக அனுப்புவானா? அது எப்படியும் நமக்கு லாபம் தான். ஆனால் அந்த இரவு சந்தேகம் உள்ளத்திலே வந்து அதை நாம் வீணாக்கினால் நஷ்டம் தானே. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த புரிதல் நமக்கு வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருகை தருகிறார்கள். வருகை தந்தவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், மேலே பாருங்கள் என்றார்கள். உடனே நபி அவர்கள் வானத்தை நோக்கி பார்த்தார்களாம். நபி அவர்கள் சொல்கிறார்கள், நான் வானத்தை பார்த்தேன், வானத்தின் 7 கதவுகளும் திறந்து கிடக்கிறது. 7 கதவுகளும் திறந்திருக்கிறது, 7 வானங்களின் கதவும் திறந்திருக்கிறது. அங்கே என்ன நடக்கிறது என்று நான் பார்க்கிறேன். என் கண்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்துகிறார். முதல் வானத்திலே ருக்கூவில் இருக்கிறார்கள் மலக்குகள், 2வது வானத்திலே சுஜூதில் இருக்கிறார்கள், 3வது வானத்திலே திக்ர், 4வது வானத்திலே மக்ஃபிரத். இப்படியே ஒவ்வொரு வானத்திலேயும் இபாதத்தில் கழிக்கிறார்கள். நான் கேட்டேன், என்ன நடக்கிறது, ஏன் இப்படி இன்று விசேஷமான அமலாக தெரிகிறதே என்றேன். ஆமாம், இன்று இரவு முழுக்க சுபஹ் சாதிக்கு வரையிலும் ஃபஜ்ர் வரையிலும் இந்த நிலை நீடிக்கும். இந்த இரவு நிஸ்பு ஷாபான், இது ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவு. இந்த இரவிலே நீங்கள் என்ன துஆ கேட்கிறீர்களோ அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்கிறான். பனி கல்பு என்ற அந்த நேரத்தில் இருந்த ஒரு கிளை, அவர்கள் தான் ஆடுகள் அதிகமாக வளர்ப்பவர்கள். அதை சுட்டி காட்டி நபி அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் வளர்க்கின்ற ஆடுகளின் எண்ணிக்கையே அதிகம். அந்த ஆடுகளின் ரோமங்களின் எண்ணிக்கை அளவுக்கு அல்லாஹ் இன்று மன்னிக்கிறான், நரகத்திலிருந்து விடுதலையாக்குகிறான். எனவேதான் இதற்கு பராஅத்துல்லை, இந்த இரவு விடுதலையாக்கும் இரவு. ஷபே பராஅத், ஷப் என்றால் இரவு, பராஅத் என்றால் விடுதலை. பராஅத்துல்லை, நரகவாதிகளுக்கு விடுதலை அளிக்கின்ற இரவு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த இரவிலே வைத்து நீங்கள் ரிஸ்கை கேட்டால் அல்லாஹ் ரிஸ்கிலே விஸ்தீர்ணத்தை ஏற்படுத்துவான். பாவ மன்னிப்பு கேட்டால் பாவ மன்னிப்பை அல்லாஹ் வழங்கிடுவான். யாருக்கேனும் நோய் நொடிகள் இருந்தால் அந்த பலா முசீபத்துகளிலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு விடுதலை தருவான். கதா வகதா கதா வகதா கதா வகதா நபியவர்கள் சொல்லிக்கொண்டே போனார்களாம். என்னென்ன வேண்டுமானாலும் கேளுங்கள், எதை வேண்டுமானாலும் கேளுங்கள். அன்றைய தினத்திலே உங்களுக்காகவே அந்த இரவை அல்லாஹ் உருவாக்கி தந்திருக்கிறார் என்றார்களாம். அந்த இரவை நாம் விடலாமா பெரியவர்களே? பொதுவாகவே பெரியவர்களே, நபியவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்ற சில ரகசியமான சில விஷயங்கள் இருக்கிறது. அதை பேணக்கூடியவர்கள் உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள், அதை நாம் பேண வேண்டும். ஆனால் அதை பேண தவறியவர்கள் மிக மிக லேசான விஷயம் பெரியவர்களே, ஒன்றுமில்லை. ஒவ்வொரு நாளும் நமக்கு அல்லாஹ் தருகிற நேரத்திலே நாம் ரப்பிடத்திலே சொல்ல வேண்டும், யா அல்லாஹ், இன்றைய தினத்தை நேற்றைய தினத்தை விட சிறந்த தினமாக ஆக்கு. இன்றைய தினத்தை நேற்றைய தினத்தை விட சிறந்த தினமாக ஆக்கு. பிறகு நாளைய தினத்தை இன்றைய தினத்தை விட சிறந்த தினமாக ஆக்கு. இது நபியவர்கள் ஒவ்வொரு நாளும் கேட்பார்களாம். அல்லாஹும்ம ஜஅல் யௌமனா கைரம் மின் அம்சினா, அல்லாஹும்ம ஜஅல் கதனா கைரம் மின் யௌமினா. நபியவர்கள் ஒவ்வொரு நாளும் கேட்பார்கள். என்ன ஆயிலோ அதுதான் நமக்கு கிடைக்க போகிறது.
எத்தனை ஆண்டுகளோ அத்தனை ஆண்டுகள் தான் வாழப் போகிறோம். ஆனால் அந்த நாட்களும் நேரங்களும் நமக்கு சந்தோஷமாக கழிய வேண்டும் அல்லவா? அதற்காக நபி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். பிறகு இதையும் சொன்னார்கள், இப்படி நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள், 3 தடவை தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. மொத்தமே 3 தடவை சொல்லிக் கொள்ளுங்கள் போதும். அன்றைய பகல் முழுக்க 70 தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாம். 70 தேவைகளை நிறைவேற்றுவானாம். நமக்கு என்ன 70 700 7000 என்று 1008 தேவைகளை கல்வியிலே வைத்திருக்கிறோம். அதிலே ஏதாவது ஒன்று நிறைவேறுகிறது, மற்றதெல்லாம் எப்பொழுது நிறைவேறும் என்றே தெரியாமல் போய்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இதை சொல்லிக் கொள்ள வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. 3 தடவை சொன்னால் போதுமானது. 70 தேவைகளை 70 கவலைகளை 70 கவலைகளை அல்லாஹ் நீக்கி வைப்பானாம். அதிலே ஆக கடைசி நிலை கவலை என்ன தெரியுமா? இந்த உலக கவலையை நீக்கி வைப்பான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. நம்மை பாடாய் படுத்துகின்றது உலக கவலையிலானே. காரணம், வாழ்வதே உலகத்தில் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆகிரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகிரத்தில் தான் எந்த கவலையுமே கிடையாது. இப்படியவர்களே 70 வகையான கவலைகளை நீக்கி வைக்கிறப்போ அதிலே ஆக கடைசியில் உள்ள கவலை என்ன? உலக கவலையை அல்லாஹ் நீக்கி வைப்பான். அந்த கவலை நீங்கிவிட்டால் போதுமே, வேறு எந்த கவலையுமே நீக்கணும்னு அவசியமே இல்லையே. அனைத்து 70 கவலையுமே அதுக்குள்ளதாக இருக்குது. அல்லாஹ் அப்படி நீக்கி வைக்க தயாராக இருக்கிறார். ஆனால் நாம் இந்த துஆவை கேட்க தயாராக இருக்கிறோமா? இன்றிலிருந்து அமலிலே கொண்டு வர வேண்டும். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா நபி அவர்களது துணைவியார் அவரை பார்த்து சொன்னார்கள், உம்மு சலமா, நீ ஒன்றும் கஷ்டப்படுத்திக் கொள்ளாதே. ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி. எத்தனை தடவைங்க? 10 தடவை இல்ல, 40 தடவை இல்ல, 400 தடவை இல்ல, 1000 தடவை இல்ல, வெறும் 3 முறை சொல்லிக்கொள் உம்மு சலமாவே நபி அவர்கள் சொன்னாங்க. வெறும் 3 தடவை சொல்லிக்கொள். இது என்ன கஷ்டமா பெரியவர்களே? மிக மிக லேஸ். நடந்த நிலையிலே சொல்லலாம், அமர்ந்த நிலையிலே சொல்லலாம், மிக லேசான விஷயம். சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி 3 தடவை மட்டும் சொல்லிக்கொள். அல்லாஹ் உன்னுடைய வாழ்க்கையிலே முடக்குவாதம் ஏற்படாமல் பாதுகாப்பான். முடக்குவாதம் கொஞ்ச காலம் அதிகமாகிவிட்டால் கைகள் இயங்கவில்லை, முட்டு வலிக்கிறது, கால்கள் இயங்கவில்லை, கீழே உட்கார முடியவில்லை, எழுந்திருக்க முடியவில்லை, கைகளை அசைக்க முடியவில்லை, எத்தனை பிரச்சனைகள். அதிலிருந்து எல்லாம் விடுதலை தருகிறானாம். பிறகு 2வது கண் கோளாறு, பார்வை கோளாறு. அதிலே திரை விழுதல், அதிலே உள்ளே பூக்கள் விழுந்து விடுதல், புரை விழுந்து விடுதல், கண் தெரியாமல் போய் விடுதல். இதிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பை தருகிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு 3வதாக சொன்னார்கள் புத்தி பேதலித்தல். ஒரு குறைந்த காலம், ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்து விட்டால் அனைத்தும் மறந்து விடுகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், எப்படி சின்ன குழந்தையாக இருக்கும் போது எதுவுமே தெரியாதவனாக இருந்தாயோ அப்படி உன்னை நான் ஆக்கி விடுவேன். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எதுவுமே நினைவில இல்லாம ஆக்கிடுவேன் சொல்றானே, அந்த நிலையிலிருந்து எல்லாம் பாதுகாக்கிறானாம். யாரெல்லாம் சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி என்று தொடர்ச்சியாக ஓதணும். டாக்டர் சொல்லிட்டு அந்த மருந்தை எவ்வளவு கரெக்டா சாப்பிடுறோம். டாக்டர் சொன்னார், பிஃபோர் ஃபுட் இதை சாப்பிடுங்க, சாப்பாட்டுக்கு பிறகு இதை சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு இருக்கிற போதே 2 வாய் வச்ச பிறகு இந்த மருந்தை உள்ள செலுத்துங்க. எல்லாத்தையும் கரெக்டா, அப்படியாங்க டாக்டர், இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடுமா அப்படின்னா நான் கரெக்டா இருக்கிறேன். எவ்வளவு பயம் வருகிறது. இதை இப்படித்தான் சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் அதை அவ்வளவு கேர்ஃபுல்லாக அதை நாம் அமல் செய்கிறோமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா சொல்லி தந்திருக்கிறார்கள். வாழ்க்கையை எவ்வளவு லேசாக்கி இருக்கிறார்கள். கஷ்டமாக சொல்லவில்லை, மிக லேசாக சொல்லிவிட்டார்கள்.
யாரெல்லாம் சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி என்றவர்கள் சொல்வார்களோ அல்லாஹ் அவர்களது வாழ்க்கையிலே எந்த காரணத்தை கொண்டும் மௌத்துக்கு முன்பாக மறதி, புத்தி பேதலித்தல், ஞாபக மறதி, எதுவுமே தெரியாமல் போகுதல், பிரித்தறிகின்ற தன்மை இல்லாமல் போகுதல், இந்த நிலையிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாம். எத்தனை 3 கிஃப்ட்டுகள். இனி 4வது கிஃப்டை நபி அவர்கள் சொன்னார்கள். அவருக்கு மௌத்து வரையிலும் குஷ்டம் ஏற்படாமல் பாதுகாப்பான். தோல் நோய், தோளிலே நோய் இல்லாமல், தொழு நோய் இல்லாமல் அல்லாஹ் அவரை பாதுகாப்பான். எதையேனும் சாப்பிட்டு விட்டதனால் தோளிலே இந்த மாற்றம் ஏற்பட்டு விட்டது, நான் இதை செய்து விட்டேன், எனவே என்னிடையே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இரத்த ஓட்டத்தில் ஏற்படுகிற மாற்றத்தால் தோளிலே மாற்றம் உண்டாகும். ஆனால் யாரெல்லாம் சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி என்று ஓதிக்கொள்கிறார்களோ 3 தடவை, அல்லாஹ் அவர்களது வாழ்க்கையிலே இந்த 4 பெரிய நோய்களிலிருந்து பாதுகாப்பு தருகின்றானாம். அப்படி என்றால் நாம் இந்த ஷாபானிலிருந்து, இந்த ஷாபான் 15லிருந்து இதோ நாளைய மறுநாள் வருகிறது, அன்றையிலிருந்து தொடங்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தை, ஒரு காலத்தை மையமாக வைத்து தொடங்கினால் அதிலிருந்து அல்லாஹ் தொடர்ச்சியாக இந்த அமலை செய்வதற்கு அல்லாஹ் நசீபாக்கி விடுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலை ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு சிறிது நேரம் ஒதுக்கி ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் தான் ஆகும், என் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள், என் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. இதுதான் நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த ஸலவாத். இது அல்லாமல் நிறைய ஸலவாத்துகளையும் நபி அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். நான் எப்படி உங்கள் மீது ஸலவாத்து சொல்ல யா ரசூலல்லாஹ் என்று ஒரு சஹாபி கேட்டதற்கு இந்த ஸலவாத்தை நபி அவர்கள் சொல்லி தருகிறார்கள். ஆனால் இதை விடவும் லேசாக சொல்ல வேண்டும் என்று நமது உள்ளம் நாடினான். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படியாக 100 தடவை ஃபஜ்ர் தொழுகை முடிந்ததோடு நாம் எந்த இடத்தில் தொழுதோமோ அதே இடத்தில் அமர்ந்து எவரிடத்திலும் பேசாமல் 100 தடவை நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி 100 தடவை நீங்கள் சொல்லிக் கொண்டால் உங்களுடைய 100 ஹாஜத்துகள் நிறைவேற்றப்படுமாம். எத்தனை ஹாஜத்துகள்? 100 ஹாஜத்துகள் நிறைவேற்றப்படுமாம். அந்த 100 ஹாஜத்துகளிலே 30 ஹாஜத்துகள் இந்த உலக வாழ்க்கையிலே நிறைவேற்றி தரப்படும். அதுவே 30 ஹாஜத்துகள் இந்த உலகத்திலே நிறைவேற்றி தரப்படும். மிச்சம் இருக்கிற 70 ஹாஜத்துகள் கபருக்கு போனதிலிருந்து தொடங்கிவிடும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் இந்த உலகத்திலே நமக்கு தேவை என்கிறோமே, இதெல்லாம் பெரிய தேவையே இல்லை. கபருக்கு போன பிறகு ரப்பை சந்தித்து சுகுணம் போகின்ற வரையிலும் இருக்கிற தேவை இருக்கிறதே, அது கொஞ்சம் கொஞ்சம் அல்ல. எனவே தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஓதிக்கொள்ளுங்கள். 30 ஹாஜத்துகள் நிறைவேறிவிடும். மிச்சம் இருக்கிற 70 கபருக்கு போனதிலிருந்து உயிர் பிரிகின்ற நேரத்திலிருந்தே தொடங்கிவிடும். நம்முடைய தேவைகளை எல்லாம் அல்லாஹ் பூர்த்தியாக்கி தருவதற்கு அல்லாஹ் காத்திருக்கிறார். இந்த அமல்களை எல்லாம் நாம் செய்து வந்தால் நமது வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய தக்தீரில் தான், அல்லாஹ்வுடைய விதிப்படித்தான் நடக்கிறது. ஆனால் இதையெல்லாம் ஓதுகிற போது அல்லாஹ் இந்த விதிகளை மாற்றும் சக்தி படைத்தவனாக இருக்கிறார். இதை ஓதிய காரணத்தால் அல்லாஹ் மாற்றி விடுவான். இந்த நம்பிக்கையும் நமக்கு வேண்டும். ஆனால் அந்த விதியிலே கட்டுப்பட்டதுதான் இதை ஓதுகின்ற பாக்கியம் பெறுவதும், விதியிலே கட்டுப்பட்டதுதான் இதை ஓதுகின்ற பாக்கியம் பெறுவதும். ஒருவர் ஓதுகின்ற பாக்கியம் பெறுவாரே என்றால் அல்லாஹ் அவருக்கு ஓதுகின்ற பாக்கியத்தை விதியாக்கி இருக்கிறார். இல்லை என்றால் அதையும் அல்லாஹ் அவருக்கு விதியாக்கவில்லை என்று வரும். எனவே ரப்பிடத்திலே இதையும் கேட்க வேண்டுமா? யா அல்லாஹ், இன்று நான் ஜும்ஆவிலே கேட்டேன், நல்ல நல்ல செய்திகளை சொன்னார்கள், அதையெல்லாம் அமல் செய்கின்ற பாக்கியத்தை நீ தந்துவிடு ரப்பே என்று ரப்பிடத்திலேயே கேட்க வேண்டுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷபே பராத்தினுடைய இரவிலே இப்படி துஆ செய்வார்களாம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிஅஃவுவிக மின் இகாபிக. உன்னுடைய மன்னிப்பு என்கிற தயான தன்மை இருக்கல்லவா, அந்த தன்மையை முன்வைத்து உன்னுடைய தண்டனையிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிரிதாக மின் சஹதிக. நீ என்னை பொருந்திக் கொள்வாயானால் உனது பொருத்தத்தை முன்வைத்து நான் கேட்கிறேன், உனது கோபத்திலிருந்து பாதுகாப்பை கேட்கிறேன். பிறகு சொல்வார்களாம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின்க.
உன்னிலிருந்தே உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். யாரிலிருந்து? உன்னிலிருந்து. உன்னிலிருந்தே உன்னை கொண்டே நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று கேட்பார்களாம். ஆக நபி அவர்கள் முறைகளை சொல்லி தந்திருக்கிறார்கள், சூட்சுமத்தை நமக்கு புரிய வைத்திருக்கிறார்கள், ரகசியத்தையும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அமல் செய்கின்ற பாக்கியத்தையும் சேர்ந்தெல்லாம் நமக்கு தர வேண்டும். வல்ல ரஹ்மான் புரிந்து அமல் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானா. அன்பிருந்த பெரியோர்களே, நாளைய மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு இஷா தொழுகையோடு 3 யாசின் ஓதி வழமை போல துவா செய்யப்படும். யாசின் ஓதி கேட்கிற துவாவை கபூல் செய்யப்படும் என்பது ஹதீஸிலே இருக்கிறது. எந்த ஒரு தேவையாக இருந்தாலும், உலக தேவையாக இருந்தாலும், ஆகிரத்தினுடைய தேவையாக இருந்தாலும், ஒரு தடவை யாசினை ஓதி நீங்கள் கேட்டு பாருங்கள், அது கபூலாகிவிடும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வகையில் தான் அந்த 3 யாசீனை ஆன்மீக பெருந்தகைகள் வழமைப்படுத்தினார்களே தவிர அதற்கு புகாரியிலே, முஸ்லிம் ஷரீஃபிலே, அபூதாவுதிலே, நஸையிலே, இப்னு மாஜாவிலே, முஅத்தா இமாம் மாலிக்கிலே எனக்கு ஆதாரம் கொடு என்று கேட்டால் ஆதாரம் அதற்கு தர முடியாது. யாசீனை ஓதி துஆ செய்தால் கபூலாகும் என்பதற்கு ஆதாரம் இருக்கு. அதிலே மாற்று கருத்து கிடையாது. அந்த வகையில் தான் 3 யாசீன் ஓதப்பட்டு முக்கியமான விஷயங்களை மையமாக வைத்து துவா செய்யப்படும். சிறிது நேரம் திக்ரும் நடக்கும், துவாவும் நடக்கும். அந்த புனிதமான மஜ்லிஸிலே கலந்து கொள்ளுங்கள். வல்ல ரஹ்மான் நம்முடைய எல்லா தேவைகளையும் ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி தந்தல்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.